ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கூட்டம் அலைமோதுவதால் கோயிலின் நுழைவு வாயில் குறிப்பிட்ட இடைவெளியில் திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார் வணக்கம். பக்தர்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது? பக்தர்களுக்காக என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் கள நிலவரம் என்ன? வணக்கம். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இந்த மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு குடமுழுக்கானது கடந்த வாரம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இந்த 48 நாட்களுக்கு நடைபெறும் மண்டல பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் பார்த்தோம்னால் கடந்த வாரம் முதலே இந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆடி கிருத்திகை மற்றும் வார விடுமுறை என்பதால் அதிகாலை முதலே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். மேலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த சன்னதி தெருவில் இருபுறமும் தடுப்பு வேலிகள் அமைத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கின்றனர். இருந்த போதிலும் கோவிலுக்குள் அதிக கூட்டம் காணப்படுவதால் கோவில் நுழைவு வாயிலானது தற்போது அடைக்கப்பட்டுள்ளது. உள்ளே இருக்கக்கூடிய கூட்டங்கள் கொஞ்சம் பக்தர்கள் வெளியே வந்த பின்பு மீண்டும் வெளியே இருக்கக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த கோவிலுக்குரிய தற்போது இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் இந்த வேலைகளை தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.